விஷயம். அது நம்ம தேசத்தில் உள்ள ஒரு பெண் இறந்தாலும் அது நம்மளுடைய சகோதரிங்கிற உணர்வோடு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார். இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இன்னைக்கு இந்திய நாட்டை பாதுகாக்க மட்டுமல்ல வல்லரசு நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற நிலைமையெல்லாம் பார்த்தால் ரொம்ப வேதனையாக இருக்கு. நடுக்காவிரியில் தினேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவனை கள்ளச்சாரையாக வித்தான்னு சொல்லி போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவனுடைய சகோதரி கீர்த்தியா எங்கள் அண்ணனை பிடிங்க அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் விஷத்தை பிடிச்சிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆனால் போலீஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க அந்த பெண்ணை பார்த்து கீர்த்தியாக பார்த்து தவறான வார்த்தைகளெல்லாம் பேசி முறையாக உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் அந்த 2 நாள் காலதாமதமாக போய் அந்த கீர்த்தியா இறந்து போயிட்டாங்க. ஆனால் இதே இது தானாக SC/ST கமிஷன் நமது அமைச்சர் அவர்கள் அதில் தலைவராக இருந்தாங்க. SC/ST கமிஷன் டெல்லியிலிருந்து தானாகவே வந்து அந்த அவங்கள்ட்ட இருந்து என்கொயரி பண்ணுறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார். ஆனால் 22ஆம் தேதி கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஆஜராகணும். ஆனால் 20ஆம் தேதி தான் அந்த வீட்டில் போய் அந்த மனுவை கொடுக்குறாங்க, அந்த சம்மனை கொடுக்குறாங்க. எப்படி போக முடியும்? அவங்களுக்கே ஒன்றும் வழி இல்லை. அது பிறகுதான் இங்கேருந்து எல்லாரும் உதவி செஞ்சு அப்புறம் டெல்லிக்கு போய் வந்திருக்காங்க. ஆக இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்காமல் இருக்கிறது. அது வேறு விஷயம், அது இன்னொரு மேடையில் பேசிக்கொள்ளலாம். என்றாலும் கூட இவ்வளவு சிறப்பான முறையில் உணர்வோடு தேசப்பற்றோடு நாட்டுப்பற்றோடு கொடி கீழே முகம் தெரியாது. கொடி கீழே இருக்குங்க, முகம் தெரியாது. கொடியை இறக்கி வல்லரசு இந்தியா என்றால் வல்லரசு, இந்தியா என்றால் வல்லரசு, இந்தியா இனிமேல் நல்லரசு என்பதையும் உணர்த்துகின்ற விதத்திலே இந்த பேரணி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் வாழ்த்துதலுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். இந்த பேரணியை போரடியை சாலை ஓரம் நிற்போரே அனைவரும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அரவணையுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களும் அரவணைப்புகளும் கொண்டு இந்த தேசம் மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். இந்த தேசம் யாருக்கும் பணிந்திருக்காது, துணிந்து நடைபோடும் என்பதை மீண்டும் பறைசாற்றும் விதத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பேரணி நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தோடு, பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தோடு இமயமலையின் உச்சியிலிருந்து ஒரு தேசத்தின் கொடி கீழே முகம் தெரியாது. கொடி கீழே இருக்குங்க, முகம் தெரியாது. கொடியை இறக்கி வல்லரசு இந்தியா என்றால் வல்லரசு, இந்தியா என்றால் வல்லரசு, இந்தியா இனிமேல் நல்லரசு என்பதையும் உணர்த்துகின்ற விதத்திலே இந்த பேரணி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் வாழ்த்துதலுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். இந்த பேரணியை போரடியை சாலை ஓரம் நிற்போரே அனைவரும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அரவணையுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களும் அரவணைப்புகளும் கொண்டு இந்த தேசம் மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். இந்த தேசம் யாருக்கும் பணிந்திருக்காது, துணிந்து நடைபோடும் என்பதை மீண்டும் பறைசாற்றும் விதத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பேரணி நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தோடு, பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தோடு இமயமலையின் உச்சியிலிருந்து ஒரு